பட் ஒய் WWE இந்த மாதிரி பண்ணிங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 25 வருஷம் 20 இயர்ஸ் ப்ளஸ் ஜான் சீனா WWE இருந்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் அவருடைய அந்த ஃபுல் லெகசியோ கெடுத்துட்டாங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எப்போயுமே ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நான் அதை பேசுவேன். வரைக்கும் கரண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ என்னோட ஒப்பீனியனாக தான் இருக்க போகுது. ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, என்னடா இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் என் உள் மனசு சொல்லிட்டு இருந்துச்சு, தெரியும்டா இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்கன்ற மாதிரி இருந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் கடைசி நிமிஷம் வர ஒரு செகண்ட் சான்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ சான்ஸ் இப்படிலாம் இது பண்ணிட மாட்டானுங்க, ஸோ கேவலப்படுத்திலாம் அனுப்பிச்சி விட்ற மாட்டானுங்கன்ற மாதிரி. WWE பெரிய லெவலில் கேவலப்படுத்தலை, பட் இருந்தாலும் டேப் அவுட் பண்ண வச்சு அசிங்கப்படுத்திட்டானுங்க. மற்ற ரெஸ்லர்ஸுக்கு அவனுங்க எப்படி கொடுத்தானுங்கன்றது தெரியல. பட் ஜான் சீனான்ற போது லாஸ்ட் டைம் ஃபைனல் மேட்ச்சில் போய் டேப் அவுட் பண்ண வச்சிட்டானுங்க. இது பார்த்தோன்னா சத்தியமாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறவே முடியல. நான் 1000 தான் சொன்னாலும், நான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேனாக இருந்தாலும் எனக்கு இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. ஒரு ஃபேர்வெல் அப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஒரு லெகசியை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. நெவர் கிவ் அப்ன்ற ஒரு அது வெறும் வேர்டு இல்லை, ஒரு எமோஷனாக பார்த்தோன்னா ஜான் சீனானாலே நெவர் கிவ் அப்டா, ஸோ ஹஸ்டில் லாயல்ட்டி ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். நெல்ல பெரிய கடைசியாக டேப் அவுட் பண்ண வச்சுருந்தானுங்க. மேட்ச் வைஸ் பார்க்கும்போது மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இந்த மேட்ச் இவ்வளோ பெருசாக கொடுப்பானுங்கன்றது சத்தியமாக எதிர்பார்க்கல. மேட்ச் சூப்பராகவே இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப அமேசிங்காக கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த ரிட்டையர்மெண்ட் டூர்லேயே நான் ஜான்சன் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ் மேட்ச் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை சொல்லியிருந்தேன். அது லெவலுக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்துச்சு. ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்சாக நான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் இந்த மேட்ச்சில். பட் எண்டிங் வாஸ் டூ. இந்த மேட்ச்சில் WWE என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஜான்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பர் ரோல் போட்டு அந்த இடத்துல அவரை மயக்கமாகிற நிலமையில பார்த்தீங்கன்னா மேட்ச் எண்ட் ஆஃப் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட ஓகேன்ற மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் டேப் அவுட் பண்ண வச்சது இஸ் டூ ஓவர் ரேட்டட். இந்த இடத்துல ஒரு ரெஸ்லிங் அனலிஸ்ட்டாக, ஒரு ரெஸ்லிங் ரிவ்யூவராகவே என்னால் சத்தியமாக பார்க்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த லெவலுக்கு ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துச்சு. மேட்ச் வைஸ் சூப்பர், எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டானே. கடைசியாக டேப் அவுட் பண்ண வச்சதுக்கு அப்புறமா இவனுக்கு பெரிய இதாட்டம் வராங்க. ட்ரிபிள் ஹெச், ஸ்டெஃப்னி மெக்மேன் அண்ட் ஆல்சோ WWE 2 வேர்ல்டு சாம்பியன்ஸும் வராங்க. அது போக மல்டிபிள் ரெஸ்லர்ஸ் நிக்கான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வராங்க. அண்ட் ஆல்சோ ரிங் சைடும் பார்த்தீங்கன்னா WWE ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் RVD, புக்கர் டி, கேன் கேன் வந்திருக்க மாட்டார், அண்டர்டேக்கர் வந்திருப்பாரு. ஸ்டேட்டஸ் மாதிரியான மல்டிபிள் ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. மல்டிபிள் WWE லெஜெண்ட்ஸும் வந்திருப்பாங்க. மேட்ச் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ஜான்சன் பார்த்தீங்கன்னா மொத்த ஆடியன்ஸுக்கும் பயங்கரமாகவே தேங்க் பண்ணுறாரு. ட்ரிபிள் ஹெச் வந்திருந்தாரு. ரிங்குக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஜான்சனை டேப் அவுட் பண்ண உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டானுங்க. அமைதியாகவே ஆயிடுச்சு அரினா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன்ஸும் வராங்க. ட்ரிபிள் ஹெச்சும் உள்ளே வராரா. உள்ளே வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாம் யூ ஃபக்ட் அப்ன்ற மாதிரி சான்ஸ் பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறாங்க. ஃபேன்ஸும் பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா தலைவன்ட்ட 2 டைட்டிலையும் கொடுத்து ரைஸ் பண்ணி காட்டுங்க, நீங்கள் தான் சாம்பியன்ற மாதிரி, ஒரு ரியல் சாம்பியன்றதை பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டுவார். அப்போ கூட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டானுங்க இந்த இடத்துல. என்னடா இப்படி பண்ணிட்டீங்கடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனில் தான் ஷாக்கிங்கில் இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இது டைட்டில் எல்லாத்தையுமே ஷோ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஜான்சன் அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரோட ஷூஸ், பேண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரிங்கில் வச்சுட்டு அந்த இடத்த பற்றி கிளம்புறாரு. போகும்போது அந்த ரேம்ப் என்ட்ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்து தேங்க்யூ கைஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. சீரியஸாக உனக்கு இந்த மேட்ச் ஓகே, மேட்ச் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. எண்டிங் சரி ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஜான்சினாவை பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் வேணும்னா ஹைலைட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஜான்சினாவை நம்மளால் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ரிங்கில் பார்க்க முடியாது. ஃபைனலாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு எல்லாத்தையுமே தலைவனை வச்சு செஞ்சு விட்டு தான் WWE அமுச்சு விட்ருக்காங்க. அது போக நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெனியூவில் நடந்திருக்கு. ஸோ அதை அப்கமிங் நான் ரிவ்யூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீகோட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. வேறு எதுவும் சொல்ல தெரில, அவ்வளோதான்.